சாமமப்பா ஈசி மாயாண்டிய மாயாண்டிய உனக்கு சதி சாம வேலையப்பா சாமப்பூ பேச்சி மகன சுடலையா கொடி போட்டால் உனக்கு கொடியறுக்கும் மாயாண்டிய உனக்கு கொடிய சாம வேலை ஆயிடுத எப்படி மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி மடி கொழுந்த மதி கொழுந்த நீ மல்லிகைப்பூ வாசகம்மா மதி கொழுந்தா நீ தொடர் ஒளிவில் பிறந்த ஐயா சுடலை முண்ட சுவாமி முண்ட சுவாமி எங்க செவில பெரிய மாயாண்டியா முண்ட சுவாமி பேச்சி மகன சுடல ராசா தள்ளிடம் உனக்கு குல்லாவோ செவில பெரிய மாயாண்டிக்க மாயாண்டிக்க எனக்கு தாமரக்கா மணி அழகா குல்லாவா பேச்சி மகனா செவில பெரியா உச்சியில உனக்கு கொல்லாவும் கொல்லாவோ நீ உல்லாச நடையழகா செவில பெரிய சுடலுக்குத்தா 7 மணி உனக்கு வல்லையம்மா உனக்கு வல்லையம்மா அப்பா எடுப்பில் ஒரு சல்லிடும்பு எங்க செவில பெரிய சுடலுக்குத்தான் சாந்து கச்ச சல்லடம்மு சல்லடம்மு உனக்கு சர்வக்கர குல்லாவா உனக்கு வெள்ளி நல்ல பிடியருவா ஜீவன பெரியா நீ விளையாடுவான் கையருவா ஜீவன பெரிய சுடலைக்குத்தான் தங்க நல்ல உனக்கு பிடியருவா பிடியருவா உனக்கு சதுராடுவா பெரியா ஆன பந்த ஒரு கையில அழகு தேடி மறுகையில சாமாதி சாமம் போல சதி சாம வேலையில பெரிய மாயாண்டி ஆடி வாரான மக மாயாண்டி ஆடுவாராம் பாடுவாராம் ஆதாளி பாடுவாராம் ஜீவன பெரிய ராசாவோ ஏமதாம வேலையில குலங்க நேரம் போல மஞ்சளை அள்ளுவாரா வானத்துக்கும் பூமிக்குமா ஆதாளி போடுவாரா பேச்சி மகந்தான ஜீவன பெரிய சுடல ஐயா அல்லல் காத்தா ஐயனாரா
ஐயனோட வாசலில அவசிமவன் தவச்சினாத அண்ணாவி சிவபெருமா காவல் தெய்வம் கருப்பையாவா மாயாண்டி பேச்சிமவன் இருதல்ல முண்டனுமா 61 பண்டிகளும் 21 கூட்டணமா ஆதாளி போட்டிடுத ஆனந்தமா அமர்ந்திடுத ஐயாவே சிவபெரியா வேலை முடிஞ்சு போச்ச முடிஞ்சு போச்ச இப்ப யா வேலை வந்துடுத முடிஞ்சு போச்ச வந்துடுத அப்பா உன் புகழ நான் பாட உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிடுத இந்த புலவ வேலை வந்துடுத இந்த ஆட்டத்தையும் நிறுத்தணுமே என் சிவல பெரியானோட கதைகளைத்தான் கதைகளவும் புலவன் தெளிவாக பாடணுமே கேசட்டு எடுப்பதால சிவல பெரியான் கதைகளைத்தான் தெளிவாக படிக்கணுமே அது கேசட்டு மூலமா எடுக்கணுமே இந்த தொப்ப மாடசாமி புகழ் எல்லாம் புகழ் எல்லாம் இந்த உலகம் எல்லாம் பேர் வழங்க அன்பார்ந்த பக்தர்களுக்கு அவர் அறிவிப்பு என்னவென்றா போன வருஷம் தங்க சங்கிலிங்க ஆண்டவன் குடலத்தை பூலோக தேசத்துக்கு அது புறப்படுத வேளையில பேச்சு மகனுக்குத்தான் ஆண்டவனார் வரம் கொடுக்கார் 1008 வரங்களுமே மெல்லு வரம் கொல்லு வரம் அழியாத வரத்தை வாங்கி ஆண்டவன் சிவல பெரியா இந்த பூலோகம் வருவார் மாயாண்டி எங்க எங்க வாராரா வடதேச வடநகரம் வடதேச நகரத்தில மக்கா என்ற ஊருக்குத்தான் மாயாண்டி வாரா பெரி செஞ்சுடல மக்கா நகரத்தில அந்த மைதாண்டவன் வாசலில அது பச்சை தண்ணி விளக்கரிய சிவல பெரியாம் பார்க்கார சிவல பெரியா இதுவரைக்கும் கைலாச வாசலில பச்சை தண்ணி விளக்கரிய நம்ம இதுவரைக்கும் பார்க்கலைய இது பூலோகம் தலமதில மக்கா என்ற தலமதில மைதாண்டவன் வாசலில பச்சை தண்ணி விளக்கரிய சிவல பெரியாம் பார்த்துட்டார சிவல பெரியா
தலங்கதானோ இந்த தலத்தில நிலைய வாங்கி அடுத்த தலம் போனும் சிவல பெருமாயாண்டிய மக்கா என்ற தேசத்துக்கு மைதம் பிச்ச வாசலுக்கு ஆனந்தம்மா வாராரே ஆனந்தம்மா இஸ்லாமிய கூட்டங்களும் அல்லாஹ்வ தொழுவா பள்ளி வாசல் மக்கா என்ற தலமதில இஸ்லாமிய கூட்டங்களும் கந்திரி நடத்துதார பச்சை நல்ல கொடி எடுத்து பாத மேல் வார என்ன தேவம் போடுவாரா விளக்குகளை ஆத்துவாரா சிறப்பான நேரத்தில் செவல பெரிசுழலை மக்கா மதினா என்ற தகலத்தில் கந்திரி நடக்கும் கூட்டத்தை பார்த்தார். விளக்கு எரியுதை பார்த்தாரே. சந்தன கூழ் எடுத்து கந்திரி நடத்ததை பார்த்தா ஆண்டவன் செவல பெரியா இது தலத்திலே உயர்ந்த தலமாக கண்ணுக்கு தெரிகிறது. இப்பேற்பட்ட தலத்திலே கொலை நிலையம் வாங்கி போக வேண்டும் என்று அந்த மக்கா மைதம்பள்ளி வாசலிலே எப்பேற்பட்ட அட்டகாசம் எல்லாம் பண்ணுதார் தெரியுமா? என்னையும் கோபுரத்தை உடப்பாரா சிவன பெருமாயா கொடிமரத்தை புடுங்குவாரா கொடவர வாசலையும் சுக்க நொறுக்குவாரா கவனங்களை உடப்பாரா மாறவர போறவர மருதமள்ளி வாசலில மரமத்தில் அடிப்பாரா யாரும் தப்பி வாரவர நேரம் தப்பி சுழல நெஞ்சு தட்டி அடிப்பாரா எட்டு நாளா மைதண்டவ வாசலில அட்டகாசம் பண்ணுவாரா சிவல பெருமாயாண்டி அட்டகாசம் பண்ணும் போது ஆதாளிகள் பாடுவாரா அப்ப வெள்ளி நிலக்கிழமையில மத்தியானம் மதியம் போல மாறு கூட்டமெல்லாம் இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் அல்லாஹ்வை தொழுவதற்கு பள்ளி வாசல் வருவார். அந்த அல்லாஹ்வுக்கு முன்னாலே இஸ்லாமிய கூட்டங்களும் கால ரெண்டு மண்டி போட்டு அல்லாஹு அக்பர் அவர் மதம் சொல்லுவாரா. பெரியம் பாக்கா அப்பாவோட பேரை சொல்லி அல்லாஹு அக்பர் அப்பா பேரு ஆண்டவன் தான். ஆண்டவன் பேரத்தான் முஸ்லிம் சொல்ல அல்லாஹு அக்பர் மதம் சொல்லும் மக்களைத்தான் மாட்டெலும்போ ஜெங்கத்துண்டோ ஜெங்கத்துண்டோ அள்ளி அள்ளி
துண்டும் பட்ட போதே இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் அஞ்சு வாரம் பதறுவாரா அந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் மத்தியான வேளையில இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பாப்பா மாறு இடத்துக்கு பெண்கள் எல்லாம் வருவார்களா பாப்பாவே அத்தா மாற ஐடம் பிச்ச வாசலில உங்க மக்கள் பெண்கள் எல்லாம் தொழுகை செய்யும் வேளையில எங்களோட கூட்டத்தில ஆட்டலும் செங்கத்துண்டோ வாரி வாரி எரியுடையோ சத்தங்களும் அதான போலாதர சத்தம் கேட்கிற அது மாட்டிலும் புஞ்சங்கத்துண்டும் பள்ளியில குமியுற மாறிடத்தில இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பதறி சொல்லுவா பதறி எங்க சொல்லும் போது மீறலப்ப வாவலப்ப மைடம் விட்ட லெப்பையுண்டா மைடம் பள்ளி வாசலுக்கு அந்த லப்ப மாறு ஓடிவாரா நவிநாயகம் வாசலில ஒரு நாளும் இல்லாத ஒரு நாளும் இல்லா திருநாள மயிலாண்டவன் வாசலில மாட்டெலும்பும் செங்கட்டுண்டும் குமிஞ்சிருக்குன்னா தெய்வ குத்தமா இல்ல பேய் குத்தமா பிசாசு குத்தமா இல்ல அல்லாவுடைய குத்தம் இருக்குமா இருக்குமா என்று இந்த குத்தத்தை நாமல் அறிய தெரிய என்று அப்ப மேலாலப்பை வாவாலப்பை மயிழம்பிட்ட லப்பையும் லப்பமார்களும் ஒரு அழகான கோடாங்கிய பார்க்க வேணும் என்று அழகான கோடாங்கி கிடைச்சானா அந்த கோடாங்கி அழைத்து வரணும் வர வேணும் கோடாங்கி அடிச்சு குறி கேட்க வேண்டும் என்று அந்த லெப்பமாறு கூட்டம் எல்லாம் ஐயோ கோடாங்கியை தேடி வருகிறார்கள் எங்க சிவலப்பெரி சுடலை மாயாண்டி முண்டசுவாமி அந்த லெப்பமாறு கூட்டத்தில் கொண்டு அது கோடாங்கியா வேடம் கொண்டு வாரார வீதியில திருவீதியில் வாரபோது லெப்பமாறு கண்டுட்டாரு ஐயாவ கோடாங்கி எந்த ஊரு எந்த தேசம் எங்க வந்த விவரா நாடு என்ன நகர என்ன ஐயாவ கோடாங்கி நகரத்துக்கு வந்தது என்ன நகரத்துக்கு சிவலப்பெரி சுடலை என்று அறியாத லப்பமாறு தெரியாத லப்பைகளும் போடங்கின்னு நினைச்சிட்டா ஒரு பேரை கக்கா சிவலப்பெரியான் சொல்லுதா
ஐயா லப்பமாரா லப்பமார்களா எங்க அப்பா பேரு செவனு கோடாங்கி 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 நான் அவருடைய பிள்ளை 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 என் பேரோ நாடெல்லாம் கேதி பெற்ற ராமலிங்க கோடாங்கி 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 ஐயா அந்த செவனு கோடாங்கி காலம் முடிஞ்சது 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 அப்பாவுக்கு பதிலாக அவர் பிள்ளை தொழில் பார்க்க அதனால் கோடாங்கி அடிப்பேன் குறிகள் எல்லாம் சொல்லுவேன் எங்க ஐயா கோடாங்கி வேதத்திலே செவலப்பரியா நிக்காரு ஆமா அப்ப வாவாலப்ப மீராலப்ப மைடம் பிடிச்ச லப்பையும் லப்பமார்களும் அந்த மைடம்பள்ளி வாசல்ல நடந்த அட்டூழியத்தையும் அக்கிரமத்தையும் ஆமோ எங்க மைதாண்ட வாசல்ல கோபுரம் உடைஞ்சிருக்கு கொடிமரம் புடிங்கிருக்கு கொடவர வாசல் எல்லாம் தட்டி நொறுக்கிருக்கு எங்க கவனங்களை எல்லாம் சுக்கு சுக்கா உடைச்சிருக்கு வார மக்களை எல்லாம் வருமத்தில் அடிக்கிறது தொழுக செய்யும் பெண்கள் எல்லாம் எங்க துண்டு மாட்டலும் மாறி மாறி குமிஞ்சிருக்கு அதனால் கோடாங்கி எங்க பள்ளி வாசல் வரணும் வர வேணும் ஐயா நீர் கோடாங்கி அடித்து குறி சொல்ல வேண்டுமென்றோ எங்க லப்பமார்கள் எல்லாம் சொன்ன நேரத்தில் எங்க ஆண்டவன் ஜெவலப்பரியா கோடாங்கியாக நின்று லப்பமார்களா எங்க மதமோ இந்து மதம் ஆமா உங்க மதங்களோ இஸ்லாமிய மதம் அதனால் நான் வணங்குவதோ சிவன் மதம் இந்த இஸ்லாமிய கூட்டம் வணங்குவதோ அல்லா மதம் மதத்தை வணங்குதிய அதனால் என் தெய்வத்துக்கும் உங்க மதத்துக்கும் கோடாங்கி அடித்து குறி சொல்லணுமானால் என்னுடைய தெய்வத்துக்கு பரிவாரம் என்னமெல்லாம் வேணும் தெரியுமா என்ன வேணும் அதோ அட்டகும் போய் 8 வேணும் அதுக்கு பட்டுட்டாங்க வேணும் பொங்கி படப்பு போட புழுங்கரிச்சி பழக்கு வேணும் பச்சரிச்சி படப்பு போடும் பச்சரிச்சி படப்பு போட பழக்கரிச்சி வேணும் அது வாழாத குமரியா வலது கால் மண்ணு வேணும் ஈனாத கண்ணு கூட்டு இடது காலு மண்ணு வேணும் ஐயாவே லப்பமாரா கோடாங்கி அடிப்பதற்கு அறுத்தறியாறு கோழி எடுத்து விட்ட ஏழைகளா ஐயாவே லப்பமாரா சுடுகாட்டு ஜாம்பல் வேணும் சுள்ளக்கரை ஜாம்ப வேணும் வீட்டினுட ஜாம்ப வேணும் எப்பா வெள்ளாய் அடுப்பு ஜாம்ப வேணும் தெய்வத்துக்கு படப்பா போடணும் பரிகாரம் செய்தார் கோடாங்கி அடிக்கலாம் புரியோ தொலங்கும் என்று பெரிய சுடலையா கோடாங்கியா நின்று கொண்டு எப்பமால் இடமதியில அப்பரிவாரங்கப்பா கூட்டமெல்லாம் கோடாங்கி கேட்கும் சாதனத்தை வாங்கி குறி கேட்கணும் என்று அள்ளி பணங்கள் எல்லாம் செலவழித்து மீராலப்பை வாவாலப்பை மைடமிட்டலப்பையும் கோடாங்கி கேட்ட சாதனை பொருள்கள் எல்லாம் வாங்க அந்த கோடாங்கி அழைத்து கொண்டு மக்கா என்ற மைதாண்டவனுடைய வாசலுக்கு ஐயா கோடாங்கியா வாராரு அந்த ஜெவல பெரிய சுடலை கோடாங்கியா கொடிமரத்திலே இருந்து கொண்டோ அவங்க கொடுத்த பரிகார பொருளை எல்லாம் படைச்சு வச்சு எல்லாத்தையும் படைச்சு விக்கிரங்களை எடுத்து வச்சு எங்க ஆண்டவன் ஜெவல பெரியான் கும்பிடும் தெய்வங்களை கோடாங்கில எப்படி வணங்கி கூப்பிடுதார் தெரியுமா எப்படி என்ன ஒன்னாவது கம்பளமே கம்பளமே தாய கம்பளமே வடிவாய குட்டி தாத்தா குட்டி தாத்தா அம்மா குட்டி தாத்தா
விளங்கணும் உத்தகுரி இரண்டாவது கம்பளமே தாய ஒளிவாய சக்கமாளே சக்கமாளே அம்மா சக்கமாளே பத்தாவது கம்பளமே கம்பளமே தாய ஒளிவாய பகவதியே பகவதியே அம்மா பகவதியே மாயாண்டி சிவல பெரிய சுடலை கும்பிடும் தெய்வங்களை கோடாங்கிலே வணங்குதான். ஆமா, அப்ப வணங்குத கோடாங்கிக்கு கொல தெய்வங்கள் எல்லாம் முன்னு நின்று எங்க ஐயா சுடலை கோடாங்கியா இருந்து அந்த லெப்பமார்களை முன்னாலே அமர வைத்து ஆனா குறி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஏ ஐயா லெப்பமார்களா லெப்பமார்களா காத்தும் இல்ல கருப்பும் இல்ல கருப்புமில்ல கருப்புமில்ல கடவுள் மகன் தோந்தானே குத்தந்தானே லப்பமாரா தந்தானே பாண்டி சுழல குத்தம் சிவல பெரியா வந்திருக்கான் இல்ல விதாத்துமில்ல 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 ஏச்சி மகன் வந்திருக்கான் அப்பா வந்திருக்கான் அன்பார்ந்த நாள் வந்திருக்கதோ திச்சக்காரன். ஆமா, அடங்காத சொருவக்காரன் வந்திருக்கார். ஐயா சிவலப்பெரி தேசத்துல உள்ளவன் உள்ளவர் பேச்சு மகனாக வந்து உங்க தலத்துல நிக்காரு. அதனால லெப்பமாரா வந்த தெய்வமும் சிவலப்பெரி சுடல வந்திருக்கா. அதனால இந்த மக்கா மதினாண்ட வாசல்ல கொலி நிலைய 7 கேக்கார். சரி, இந்த சிறப்பான நேரத்தில் அவர்தான் கோடாங்கியா இருக்காரு, அவர்தான் சுடலையா வந்திருக்காரு. இந்த மீராலப்ப வாபாலப்ப மைதம்பிச்சல் எப்ப இடத்தில் எங்க ஐயா கோடாங்கியா நின்று லெப்பமார்களா வந்திருக்கதோ அடங்காத தெய்வமாக தெரியுதப்பா. அதனால் வந்திருக்கதோ சேவலப்பெரி மாயாண்டி. அந்த சுடலை 7 நிலையம் கொலி நிலையம் கோபுரத்துல ஒரு நிலையமும் கொடிமரத்தில் ஒரு நிலையமும் கொடவர வாசல்ல ஒரு நிலையமும் கவதத்திலே ஒரு நிலையமும் மைதாண்டவன் வாசல் முன்னால இப்படி கொலை நிலையம் 7 கேக்கு. அது உங்களுக்கு கொடுக்க மனசு இருக்கா மனம் இல்லையா? உங்க 5 பூதத்திலையும் எந்த ஒரு களங்கம் இல்லாம ஐயாவுக்கு நிலையம் போட்டு வச்சேன்னா இந்த மக்கா மதினா வாழையடி வாழையா வளரும். அப்படி அவங்களுக்கு கள்ளத்தனத்துல நீ கொடுக்கப்படாதுன்னு எண்ணம் இருந்தால் எங்க ஐயா செஞ்சுடல செவலப்பெரியா உன்னுடைய குடும்பத்தை போறான் கருவறுக்கிறது மட்டுமா, உன்னுடைய பெண்கள் இருந்தால் உன் பெண் மக்களை ஐயா சுடலை செவலப்பெரியா எப்பா நிறவயரா இருக்க வேட வயராக்குவான வயரா
சித்தக்காரன் அது ஆண்டவனார் தலமகன்தான் அது மணி விளக்கில் பிறந்தவன் ஏ மாயாண்டி மதி கொழுந்து அவன் மல்லிய பூ வாஜகந்தான் சுடர் ஒளிவில் பிறந்தவர்தான் ஆத்தில்லவனும் காத்தவர்தான் பெரிய செஞ்சுடல வாசல்ல இருக்கிறதுக்கு கொலை நிலையம் உத்தரவு கேட்காரப்பா கேட்காரு அதனால் எப்பமார் கைனாலே 7 நிலையம் போட்டு கொடுத்தாத்தான் மக்கா மதினா நகரத்தை விட்டு ஐயா சுடலை போவோம் என்று உங்ககிட்ட ஜீவன பெரியா உத்தரவு காக்காரப்பா உடனே உத்தரவுன்னு சொன்னதுல எப்பமார்கள் எல்லாம் பயப்படுதாங்க அப்படி ஒரு அடங்காத தெய்வம் நம்ம தலத்துக்கு வந்தா அது பேசும் தெய்வமா நம்மளை காத்திருந்தால் அந்த தெய்வத்துக்கு நம்ம கைனால 7 நிலையும் கொலு நிலையம் கொடுக்க வேண்டும் என்று அந்த லப்பமாறு கூட்டம் எல்லாம் மைதாண்டவன் வாசலில 7 நிலையங்களோ எனைய நம்ம கொடுக்க போறா கோபுரத்தில் ஒரு நிலையோ அந்த கொடிமரத்தில் மறு நிலையோ கொடவர வாசலில இவ்வளவு பெரிய சுழலுக்குத்தா கொலை நிலையம் கொடுத்துட்டா காபதத்து பக்கத்தில கடவுள் மவன் கருத்த பாண்டி சுழலுக்குத்தான் லெப்பமாறு கைனா ஐயா நிலையம் போட்டு கொடுப்பாரா நிலையம் போட்டு கொடுப்பாரா அந்த மைதாண்டவன் வாசலில மாடன் என்று பேரு வாங்கி ஐயா செஞ்சுடல அடுத்த தலம் போனும் மின்னு மக்கா நகரம் விட்டு பாலக்காடு சீமவெளி ஆதி மலையாளம் வருவார் ஆதி மலையாளம் வருவார் அந்த மலையாள தேசத்துக்கு ஆண்டவன் ஜெவலப் பெரியா எங்க வாரரானா கொல்லங்கொச்சி கோழிக்கூடு கொட்டார பகவதிய பார்க்க வரார் அதிலே வரும் நேரத்தில் பகவதி அம்மனுக்கு 10 நாள் சத்தாரம் அந்த மலையாளத்தை நடத்தி வாரா 10 நாளா சத்தாரோ மலையாளத்தான் நடத்தி அது தேரும் திருவிழாவும் பகவதிக்கு நடப்பதெல்லாம் பேச்சிமவன் ஜீவல பெரியா கண்ணால கண்டுட்டான் இது தாயாரு வாசல் தான் தாயாரு வாசலில தனி நிலையம் வாங்கிற நம்ம தாயார் பக்கம் அமர்ந்திர ஜீவல பெரியமாயா யாருக்கு வேலையில யார மறிக்கா யார் விடத்த அக்கா அச்சாணிய உருவுதா அச்சாணிய உருவும் போதோ யாரத்தான் சாக்கியா பூஜ
பூசை செய்யும் போத்திமா படதில் அடிப்பார் அந்த வெட்டி பிடிக்கவே சுடல செவிட்டில கொடுப்பார் அண்ண தப்பரத்தை ஜமக்க வர ஜெவல பெரி சுடலை ஈச அண்ண தடியாலும் அடிப்பார் ஐயா ஜெவல பெரியா 8 நாள் ஆமா ஒரு வாரம் அட்டகாசங்கள் எல்லாம் பண்ணுதார் பண்ணிக்கிட்டு இருக்கார் அதாளி போட்டதான் மலையாளத்தாங்கெல்லாம் மாந்திரவாதி தான் வந்துட்டானோ வந்திருக்கானோ மை வேலை பண்ணி இப்படி ஒரு ஆரோட்டம் பண்ணுதானோ பண்ணிக்கிட்டு இருக்கானோ எல்லாம் அம்மை பகவதிய ஆரோட்டம் பண்ணியோ இந்த அம்மாளை பிடிச்சடக்க வந்திருப்பானோ என்று மலையாள ஜனங்கள் எல்லாம் பயந்து விழுந்து ஓடுது ஆமா அப்ப மறுநாள் பொழுது வாராங்க மக்கள் எல்லாம் ஆமையா ஏ தாயே பகவதி உன்னுடைய வாசல்ல இது கோடி காலம் வர சிறப்பாக திருவிழா நடத்தினோம் அம்மா இந்த வருடத்தில் உன் வாசலிலே அட்டகாச மாதர் ஒலியும் தட்டி நுரைக்குதை சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கம்மா வந்தது யாரு கள்ளன் என்று எங்களுக்கு காட்டி கடுக்க மாட்டியா தந்திர மாட்டியா பகவதி இந்த மலையாளம் ஜனங்கள் எல்லாம் பகவதியை நின்று வணங்குகின்ற வருந்துகிறார் மக்கள் வருந்தும் துயரத்தை கண்டு பகவதி அம்மா வந்த கள்ளன் யார் என்று பார்க்க வேண்டும் என்று சோளத்தை கையிலெடுக்க கப்பரையும் கையிலெடுப்பார் அந்த தொடர்வாளும் கையிலெடுத்தா பகவதியா தலவாச வருவாளா தாயாருக்கு முன்னால எங்க தேவல பெருமாயாண்டிய 5 வயது பிள்ளை போல தாயத்தமவம் போல தாய் பகவதிய கண்டாள யாரடவ எவரடவா எங்கிருந்து எங்கு வந்தா மலையாளத்து பகவதிய ஐயா ஜீவல பெரிய நிக்க சொருவத்தை பார்த்து 5 வயது பிள்ளை மாறிலாம் நிக்கான அறியாத பருவம் போலுக்க பருவமா என்ன அம்மை பகவதி நீ ஆரடா எவரடா என்று கேட்டாள் ஊர் என்ன உலகம் என்ன நாடு என்ன நகரம் என்னப்பா இந்த மலையாள பகவதி வாசல்ல வந்து இப்படி எவ்வளவு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கியப்பா உன்னுடைய அறிமுகம் யாரப்பா என்று கேட்டாள் அப்ப பகவதி கேட்டுக்காவும் ஆமா எங்க ஐயா ஜெவலப்பரியான்னு சொல்லுதா என்ன சொல்றார் ஏ தாயே பகவதி அம்மா உன்னுடைய வாசலுக்கு அந்நியம் வர முடியுமா தாயி பகவதி வாசலுக்கு பிரத்தியார் வருவானா வர முடியுமா ஈஸ்வரி வாசலுக்கு எதிரி யாரு வருவானா வர முடியுமா உனக்கு ஒரு பககாரங்க வந்தாமுன்னா விடுவியா விடுவியம்மா அதனால் உனக்கு சொந்த பிள்ளை நான் வந்திருக்கம்போ அடே சேட்டு மகனே மகனே நீ சொந்த பிள்ளைங்கியாடா உங்க அப்பா யாரா அம்மா யாரு தெரியணுமில்லப்பா நீ எந்த தேசத்துல இருந்து இங்க வந்த விவரம் என்னப்பா என்று பகவதி அவள் கேட்ட போது அப்பண்டா ஐயா சொல்லுதா என்ன சொல்லுகிறார் தாயே பகவதி கைலாச வாசலில் 1000 கால் மண்டபத்தில் 134
இரண்டாம் தூணு முதத்தூணு தங்கத்தூணு தூணு தூணு அம்மா தங்கத்தூணு நடுவிலே சுடர் ஒளிவிலே பிறந்த பிள்ளை பிள்ளைதான் என் பேரோ செவலப்பேரி சுடல ஈசன் ஈசன் அம்மா எங்க அப்பா பேரோ பரமசிவா பரமசிவம் எங்க அம்மாளுடைய பேரோ பராசக்தி பார்வதி பார்வதியாள் என்ன பெத்தது பார்வதி அம்மா என்னை வளர்த்ததெல்லாம் பேச்சி அம்மா பேச்சியம்மாள் அதனால் நான் சவப்பால் கலந்தேன் ஜைவ கைலைக்கு ஆகாது என்றோ எங்க அப்பாவும் அம்மாவும் எனக்கு புகழ்வரம் கொடுத்தார்கள் புகழ்வரம் கொடுத்த தலத்திலே ஊட்டுக்களம் வாங்கி கொண்டு அங்கே ஒரு பேரு செஞ்சுடலை மாயாண்டி செவலப்பரியான் என்று ராம வாங்கி பேர் வாங்கி வந்ததோரு மகன் மக்கா மைதினாண்டவ வாசல்ல கொலு நிலையம் 7 வாங்கி கொண்டு உன்னுடைய தலத்தை உலக மக்கள் பெருசாக சொன்னார்கள் அம்மா உன் தலத்தை பார்த்து போவோம் என்று உன் பிள்ளை வந்தேன்னா வந்திருக்கேன் அம்மா உடனே அம்மை பகவதி நினைச்சு பார்க்கா என்ன நினைக்கிறாள் ஆகா நம்ம அக்கா மாமனா நமக்கும் பிள்ளைதானே நமக்கு மகன் தானே அதனால சேட்டு மகனே உன்னை மலையாளத்தாம்னு நினைச்சேன்டா நினைச்சிருந்தப்பா நீ பகவானுக்கு மகனா வந்திருந்தேன்னு சொன்னா உன்னை நான் விட மாட்டேன்டா விடமாட்டேன் மகனே அதனால அம்மை பகவதி அந்த மகனே ஆசை பண்ணுதா ஆமா என் மகனே மாயாண்டே பகவானுக்கு மகனே பகவதிக்கு மகன் தாடோ பார்வதிக்கு மகனையானா இந்த பகவதிக்கும் மகன்தானே மகனாக தலைமகன் இருக்க வேணும் பெத்த மகனாக நீ பெரியவன இருக்க வேணும் மாயாண்டி மாதாவுக்கு பிள்ளையாக மாசூடல இருக்க வேணும் இருக்க வேணும் மகனே அந்த அக்கா மாவன எனக்கு நீ மூத்த பிள்ளைடா பிள்ளை மகனே வந்த மகன் போக வேண்டாம் என் வாசல்ல நீ இருந்தேன்னு சொன்னா உனக்கு பேர் உண்டு புகழ் உண்டப்பா அம்மாளுக்கு நடக்கும் பொருள்கள் எல்லாம் உனக்கு உண்டு மகனே தாய்க்கு நடக்கும் சேவையெல்லாம் உனக்கு உண்டு இந்த சுடலை செஞ்சுடலை சிவலப்பரியானுக்கும் அம்மா சிவலப்பரியானுக்கு உண்டும் என்று அம்மை பகவதி சொன்ன நேரத்தில் அப்பா ஆண்டவன் சிவலப்பரியான் சொல்லுகிறார் அம்மா எந்த பகவதிய வாசலில இருந்தும் பச்சரிசி ஜாதம் அது பாலனுக்கும் பிடியாது முழங்கரிசி ஜாதங்களும் பிள்ளைக்கு ஆகாதம்மா தாய பகவதியே வளர்ந்த வந்தான் மக மாயாண்டி நம்ம ஆண்டபிணம் தின்ன வந்தான் மக மயானத்தில் வளர்ந்தவன் ஆண்ட பிணங்களை தின்னவம்மா அதனால் நீ இருப்பதோ மாப்படப்பில இருக்கம்மா மகனா இருக்கணுமானா அசுவை இருக்கணும் அம்மா அசுவை இல்லையான மக அரச்சனை இருக்க மாட்டேன் அம்மோ அதனால பகவதிய மகன்
நானா இருந்தேனானா சுடலகிதான் சுடலகிதான் பெரிய ராஜாவுக்கு ராஜாவுக்கு வாரத்தில் 2 நாள் 2 நாள் வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் மையானம் போவதற்கு மாண்டவனம் திம்பதற்கு மாதவரம் தருவையான மாத பக்கத்தில் நான் இருப்பேன் மாதா பக்கம் நான் இருப்பேன் ஜீவல பெரியா வந்தவர் போக வேண்டாம் வாசலில் இருந்தையா வாரத்தில் 2 நாள் மாயானம் போவதற்கு மாதா வரும் உனக்கு தாரேன் ஜீவல பெரிய சுடலை என்னுடைய பக்கத்தில நீ பிள்ளைக்கு பிள்ளையா நீ பெத்தவா கூட நீயும் பெரியம்மாவன் இருந்தையா என்மாவன் சுடலைக்குத்தான் என்னுடைய வாசலில 21 நிலையம் அது எனைய நம்ம தருவேனப்பா அது கோபுரத்தில் ஒரு நிலையம் மரத்தில் ஒரு நிலையம் கொடவர வாசலிலும் ஒரு நிலையம் உனக்கு தாரேன் மாயா அந்த மடப்புளியில் ஒரு நிலையம் மாதா பக்கம் ஒரு நிலையம் தாயாரு பக்கத்தில தனி நிலையம் உனக்கு தாரேன் ஈஸ்வரிக்கு முன்னாலை எதுக்க ஒரு நிலையம் முந்தனுக்கு தருவேன் என் மகன சுடல தெருவில ஒரு நிலையம் தேரடியில் மறுநிலையம் சாலை எல்லாம் ஒரு நிலையம் தண்ணி கடத்து பக்கம் ஒரு நிலையம் எம்மவன் சுடலைக்குத்தான் எப்ப குளம் பக்கத்தில் ஒரு நிலையம் உனக்கு தாரே பக்கத்திலே தனி நிலையம் கொடுக்க போறேன் தனியாக இருப்பதற்கு உங்க அம்மா பகவதிக்கு தெற்கு மேட்டு கலிங்கலில இருவாட்சி மூட்டுக்குள்ள அள்ளி பணம் முள்ளி காத்து 7 கிடாரம் திரவி எந்த பகவதிக்கு இருக்குதப்பா பகவதிக்கு இருக்குதப்பா அது என்னுடைய பணமும் இல்ல எம்மவனை செஞ்சுடல 7 கிடாரம் திரவியங்கள்
நாக்கியம் கலிப்பணந்தா சேர நாக்கியம் கலிப்பணந்தா பகவதிக்கு இருக்குதப்பா கொடுக்க போறேன் கட்டிமவன் சுடலைக்கு தனி நிலையம் தந்தமின்னா தனியரத்து பண்ணலாம் மகனே மா சுடல அம்மாளுக்கு முன்பு பிள்ளைக்கு பின்பு மாப்படப்பு அம்மாளுக்கு மாமிச்ச படப்பு எல்லாம் மகனுக்கு தருவேனடா அது தேங்கபல அம்மாளுக்கும் துள்ளு மாதிரி ஒந்தனுக்கும் கதலி பழ அம்மாளுக்கும் அம்மாவின் சுடலைக்குத்தான் கருங்கிடாய் பலியோடு எனக்கு தருவேனடா அம்மாள விட்டல்ல தெரியாம இருந்தையா நித்திய பூஜை உண்டு நித்திய பூஜையில நிலபலி உண்டு என்று பகவதி சொன்ன போதே சிவல பெருமாயா பகவதிய வாசலில 21 நிலையம் 21 நிலையங்களோ நிலைய நம்ம வாங்குவாரா நம்ம அது வாங்கின செஞ்சுடல பெரிஜமாயா அது தெக்கு மேட்டு கலிங்களுக்கு இருவாழி வீட்டுக்கு தான் பெரிய வரவா ஏழைகிடாரன் திரவியத்தை கண்ணால பார்க்காதே ஏழுகடாரம் திரவியத்த ஐயா ஜெவலப்பரியா 2 கண்ணால பார்த்தார் திரவியங்கள் எல்லாம் பளபளா என்று மினுங்குது ஐயா அப்பேற்பட்ட திரவியங்களை நம்ம காத்திருக்கணும் இருக்க வேண்டும் என்று என்ற ஆண்டவன் மாயாண்டி ஜெவலப்பரியா ஐயா ஏழுகடாரம் திரவியத்திலே நம்ம காவல் இருந்தோம்னா சொன்னால் அம்மாளுடைய முதலெல்லாம் மகனுக்குத்தானே உண்டு மகன் தேடுத முதலெல்லாம் ஆத்தாளுக்கு தானே உண்டு அதனால நம்ம என்னத்தை தேடினாலும் கடைசியில கொண்டுட்டு போறோமா கொண்டு முடியாது இல்லவா தேடின முதல்ல வச்சுட்டு தானே போறோம் ஆமா அதனால நம்ம கொண்டுட்டு போக மாட்டோம் என்று அறிந்த மாயாண்டி செஞ்சுடல அந்த ஏழுகிடாரம் திரவியத்தை கண்டவர் தாயே இப்படி ஒரு வசதி வாய்ப்புமா இருக்கிய இந்த திரவியத்தை இந்த உலகத்துல நான் எங்கேயும் பார்க்கலையே அள்ளிப்படம் முள்ளிக்காசி 7 அண்டா திரவியம் இருக்குன்னா அது உன்னுடைய வாசல் மட்டும்தான் மற்ற ஆலயத்துல இல்லையே அதனால் உன்னுடைய திரவியம் இல்ல அது என்னுடைய முதலு என்ற ஐயா சிவலப்பெரி தொடல பகவதியா சொன்ன திரவியத்தை காத்து இருக்க வேண்டும் என்று அந்த ஏழகடாரம் திரவியத்திலே போய் உட்கார்ந்த ஐயா தொடல ஏ காகம் பறக்காமல் விளாந்தாமே பறக்காமல் விளாந்தாமல் அட்டஞ்சுழியாம அதல் காத்து விசாம
திரவியத்த ஐயா சுடலையா காட்டும் காவலுமா காட்டும் காத்து கொண்டு வருவாரா மூட்டில இருக்கிறத அள்ளிப்பணம் முள்ளி காச கட்டும் காவலுமாக காத்து வந்தார். அப்படி காத்திருந்த காலத்துல ஐயா 12 வருஷமா திரவியத்தை விட்டு நவளாம காவலுக்கு இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் அந்த திரவியத்துக்கு ஒரு அமளி என்ன வருது தெரியுமா? என்னன்னே வருது? நாட்டில நல்ல நாடு புகழோ நாடு ஆடவள பொழிய நாடு பொழியோ நாடு தென்றல் வேத்து நாடு நாடு நந்தம் புனல் ஊராதிலே அந்த 4 சாதி தெருவில்தான் பொலையம்மார் கூட்டங்களோ அடலே கூட்டந்தாளோ போட்டு ஆண்டு வாரா பொலையனுக்கும் மங்காளி பெரும் பொலைய 300 பொலையனுக்கும் பங்காளி பெரும் பொலைய 400 பொலையனுக்கும் நந்தங்காளி பெரும் பொலைய 5000 பொலையனுக்கும் அதிகாரி பெரும் பொலைய